உன் சுமை எது சுமக்காமல் இருப்பதற்கு தன் சுமையை மறைந்து உன் சுமையை இன்பமாய் சுமந்து உன்னை இன்பத்தில் செய்வது கழுதைன்னா. நான் எதிர்காலத்துல சந்தோஷமா இருக்கணும்னா நீங்களே ஃபர்ஸ்ட் அடுத்த நிமிஷம் சந்தோஷமா ரெடி ஆக மாட்டீங்க. ஐயா நான் கஷ்டப்பட ரெடியா இருக்கேன் எதிர்காலத்துக்காக. ஐயா நீ கஷ்டப்பட ரெடியா இருந்தாலும் எதிர்காலம் அங்கேயே நஷ்டப்பட்டுடுது. பிரார்த்தனைனா என்ன? நீ கடவுளுக்கு பண்றது இல்ல, வினை செய்யும் முன்னே நீ செய்யறதால உனக்கு நல்லது வரணும். ஏன்னா நீங்க செஞ்ச தப்ப நீங்களே மறந்தாலும் இந்த உலகம் உங்க முன்னாடி அதை எடுத்து வைக்கதான் போகுது. நிறைய பேர் உன்னை ரெடி பண்ணி வச்சுட்டான். எவனோ ஒருத்தன் வருவான், he has got some power to give you power. இருக்கலாம், அது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா nobody has got the power to change your life without making use of your power by you for you. கடவுள் இருக்கானா இல்லையா அந்த பாயிண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்துரு. சர்வம் சிவமயம். இது எங்க ஊர்ல இருந்த எங்க ஆள் சொன்னது பாரு, ஒரு கழுதையா இருந்தாலும் உனக்கு ஹெல்ப் பண்ணா அது கடவுள் தான். இது எத்தனை பேருக்கு புரியுது? இதை எங்க ஊர்ல கழுதைய மாட்டி வச்சிருப்பான், என்னை பாரு யோகம் வரும். ஐயா நீங்க சிரிக்கிறீங்க, உண்மையா பாத்திருக்கீங்களா கழுதைய மாட்டி வச்சு? உன் சுமை எது சுமக்காமல் இருப்பதற்கு தன் சுமையை மறைந்து உன் சுமையை இன்பமாய் சுமந்து உன்னை இன்பத்தில் செய்வது கழுதைன்னா. நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அதன் குணம் நீ செய்ய சிவன் செய்தார். அதை நம்பி நீ ஏன் முன்னாடி இழுத்துன்னு போவ? அது முன்னாடி முட்டாது, எட்டி உதைக்காது குதிரை மாதிரி. ஆனா பின்னாடி அவனா துணியை திருடுனா கழுது என்ன பண்ணும்? வாயிலே வைக்கும். நீ நிம்மதியா போலாம், கழுது பின்னாடி துணி எவனும் திருட மாட்டான். இந்த ப்ரோசஸ் நீங்க செஞ்சீங்களா கடவுள் படைச்சானா? இறைவன் என்ற நம்பிக்கையில் ஏதொன்றும் செய்யாமல் எங்கோ சென்று அவன் உன்னை காப்பாற்றுவான் என்று காலத்தை வீணாக்கிய உன்னை அது கடவுள் என நம்பினாலும் சரி கழுதையிலும் கீழானது என்று ஒதுக்கி விட்டு உண்மை இறைவனை உன்னுள் காணன்ட்டான். இப்ப நான் அதை சொன்ன எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? அதுக்குதான் சிம்பிளா சொன்ன, ஒரு கழுதை உனக்கு ஹெல்ப் பண்ணாலும் அது என்ன உனக்கு? கடவுள் தான். ஒரு கடவுளே உனக்கு ஹெல்ப் பண்ணலாம், அந்த கழுதைய விட்டுருவோம், பொழப்ப பாருங்க. நீங்க எவ்வளவு திங்க் பண்ணலாம் எங்க வந்துட்டா. ஆனால் நான் சொல்றேன், ஏதோ இப்ப நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலன்னா கூட பரவாயில்ல, புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிக்காதீங்க. உங்களுடைய அட்ராசிட்டியா என்னன்னா புரியாது கிடையாது, நல்லா புரியுது அப்படின்னு வெளியே போனோடனே டிமிக்கி கொடுத்துருங்க. கம்பார்ட்மெண்ட் அப்ப நல்லா கவனிக்கணும். So you as a soul has got a body, you are not a body. இது புரிஞ்சிருச்சு. ஒரே விஷயத்துக்கு ரெண்டு பேர் பிளஸ் பண்றீங்க. ஒருத்தருக்கு 10 நாள் நடக்கிறது ஒருத்தருக்கு 10 மாசம் கூட ஆகலாம். ஆனா அந்த 10 மாசம் ஆகுற வரைக்கும் உங்களுடைய இயல்பு நிலையில பிரச்சனை இல்லாம வரலாம். அதுதான் தியானம் பண்ற முதல் பெரிய சக்தியே. உங்களை அது முதல்ல பாதுகாக்கும். யார்கிட்ட இருந்து பாதுகாக்கும்? இறைவன் கிட்ட இருந்தா கிடையாது, நடக்க இருக்க தீமையில இருந்து. அப்ப முதல்ல நீங்க நினைச்ச வாழ்க்கையை வாழணும்னா எனக்கு அடுத்த லைஃப் ஒன்று இருக்குன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அது புரிஞ்சாதான் நம்ம ஏன் செய்யறோம்னே புரியும். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிருச்சு? சூப்பர். இப்ப அடுத்த லைஃப் ஒன்று இருக்குன்னா அடுத்த லைஃப்ல என்னவா இருக்க போறீங்க? எத்தனை பேர் எழுதி தர முடியும்? அடுத்த பர்த்ல நான் இப்படிதான் இருப்பேன், நான் பெண்ணா தான் பிறக்க போறேன், நான் ஆணா தான் பிறக்க போறேன், நான் ஊனமா தான் பிறக்க போறேன், இல்ல நான் வந்து பெரிய பலசாலியா பிறக்க போறேன். எவனாலையும் சொல்ல முடியாது. இதெல்லாம் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கட்டுமே. இந்த எல்லா பவருக்கும் ஒரு பவர், ஒன்லி பவர் காடு தான். இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கிறீங்களா? அது கூட நீ கனெக்ட் பண்ண முடியாதியா? ஆல்ரெடி கனெக்டடா தான் இருக்க. நீ எப்ப டிஸ்கனெக்ட் ஆன? ஆனா அது பிரசன்ஸ நீ ரைஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம்? ரைஸ் பண்ணலாம். அவருக்கும் கை இருக்கு, இன்னொருத்தருக்கும் கை இருக்கு. ஒருத்தர் கை பெருசா இருக்குன்னா அவர் கொஞ்சம் வெயிட் தூக்கி இருக்காருன்னு அர்த்தம். இதான யதார்த்தமான உண்மை. வெயிட் தூக்காம கை பெருசாச்சுன்னா வீங்கிடுச்சுன்னு அர்த்தம். பெருசா வரத்துக்கும் வீங்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சோ இப்போ நம்ம யதார்த்தமா புரிஞ்சுக்க வேண்டியது, நான் ஒரு மனுஷனா பிறந்துட்டேன். நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? எனக்கு எதிர்காலம்னு ஒண்ணு இருக்கு. ஐயா எதிர்காலம் எங்க இருக்கு? 7:30 மணினா 8:30 மணி எதிர்காலம். எத்தனை பேருக்கு புரியுது? நான் எதிர்காலத்துல சந்தோஷமா இருக்கணும்னா நீங்களே ஃபர்ஸ்ட் அடுத்த நிமிஷம் சந்தோஷமா ரெடி ஆக மாட்டீங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு எதிர்காலத்துல சந்தோஷமா இருந்தலாம். அந்த கஷ்டப்பட்டு என்ன பீரியட்? சொல்ற பாயிண்ட் டீப்பா புரிஞ்சுக்கணும். ஐயா நான் கஷ்டப்பட ரெடியா இருக்கேன் எதிர்காலத்துக்காக. ஐயா நீ கஷ்டப்பட ரெடியா இருந்தாலும் எதிர்காலம் அங்கேயே நஷ்டப்பட்டுடுது. So future is not something you see after 10 years, next minute. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுங்களா? அப்ப எனக்கு எதிர்காலம் எப்படி வேணும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு தன்மையே உங்ககிட்ட இருக்கு. நீங்க உணர்ந்துடணும். எத்தனை பேருக்கு புரியுது? இல்லனா நீங்க மாயையிலேயே சிக்கிப்பீங்க. என்னால இன்னொரு விதமாக சயின்டிபிக்கா பேச முடியும். வினைக்கெல்லாம் நாயகன் விநாயகன் அப்படின்னா பாருங்க, இப்படி வச்சு நீங்க போடுறீங்க இப்படி இப்படின்னு. விநாயகரை கும்பிடணும்னாலே யார் கும்பிடணும்? வினை செய்யறவன் தான் கும்பிடணும். விநாயகரை கும்பிட்டு வேலையெல்லாம் வீட்டுல போய் தூங்க முடியுமா?
அப்ப அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை பேச முடியும். இது ரெண்டுத்தையும் காது பிடிச்சி இப்படி பண்ணீங்கன்னா சூப்பர், 100% உங்களோட ஹிப்போ கேம்பஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஏன்னா ஹிப்போ கேம்பஸ் ஒரு மனுஷனுக்கு 2 இருக்கு, அதனால இதை பிடிச்சி நீ கிரியேட் பண்ற. அது என்ன பண்ணும், பிள்ளையார் கும்பிட்டோன்னு டொப்பு டொப்புன்னு போட்டுக்கணும். ஓ, இது நியோ கோர்டெக்ஸ் இப்பதான் கண்டுபிடிக்கிறான். ஆனா வாட் யூ see and what you feel without physically what you have in present of you is invited by you. அதனால என்ன பண்ற, அப்புறம் இந்த வார்த்தைலாம் புரியுமா, ஃபகட போட்டு ஹிப்போ கேம்பஸ். இந்த சயின்ஸ் எத்தனை பேருக்கு புரியும்? இப்ப நான் தமிழ்ல அதை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். வினை செய்யும் முன்னே செய்யும் வினையால் நல்பயன் தானே வந்து சேருவதற்கு உன் மனநிலை பதறாமல் சிதறாமல் நிலையா இருப்பதற்கு செய்யும் ஓர் வினையே இறைவனிடம் நீ செய்யும் பிரார்த்தனை. அவ்வளவு. பிரார்த்தனைனா என்ன? நீ கடவுளுக்கு பண்றது இல்ல, வினை செய்யும் முன்னே நீ செய்யறதால உனக்கு நல்லது வரணும். அந்த நல்லது வரணும்னா செய்யும் போது பிசிக்கல் எபிலிட்டி இருக்கும், மென்டல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் ஃபியர் இல்லாம இருக்கணும். பதறாமல் சிதறாமலாம், மனசு பதறாமல் சிதறாமல் இருப்பதற்கு வினை செய்யும் முன்னே செய்யும் வினை பெயர் என்ன? அதுதான் பிரார்த்தனை. So prayer is not going to change anything outside of you. Prayer is not bringing the change to God. Prayer will change you so that the external world will change for you. இப்போ எனக்கு இந்த சயின்ஸ் பேசணும்னு ஆசை. இப்படி காதை பிடிச்சிங்கன்னா அந்த காலத்துல எதுக்கு இருந்துச்சு? ஓகே, இப்படி பண்ணோம்னா ஹிப்போ கேம்பஸ், இப்படி பண்ணோம்னா நியோ கோர்டெக்ஸ். நான் ஃபர்ஸ்ட் வேண்டிக்கிறேன், என்ன வேணுமோ கண்ணம் பொண்ணு ஐயா. என்ன அவன் ஃபுல்லா இன்டெஸ்டைன்ல இருந்து மேல வரைக்கும் பிராணன் ஃபுல்லா பீச்சு நடிக்கும். ஏன்னா நீ இங்க புடிச்சிட்டு ஃபுல்லா அமுக்கி உக்கார். அப்புறம் என்ன பண்ற, தொடர்ந்தெல்லாம் போடக்கூடாது. ஒரு வாட்டி என்ன பண்ணும், இங்க கொட்டணும். இங்க கொட்டினா எங்க ஆக்டிவேட் ஆகும்? நியோ கோர்டெக்ஸ். என்ன வேணுமோ அதை பாக்குறேன். நான் இப்ப தொழிலுக்கு போறேன், நான் வாங்குறதெல்லாம் நல்ல லாபம் வரணும், இல்ல எக்ஸாம் எழுத போறேன், இல்ல கல்யாணத்துக்கு போறேன், சூப்பர். இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டு ஃப்ரான்டல் லோப் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவான். இங்க புடிச்சு இப்போ கேம்பஸ், இங்க பண்ணி நியோ கோர்டெக்ஸ். இப்படி கையை வச்சுன்னு நின்ன இடத்துல ரவுண்ட் அடிக்கணும். தெரியும் இல்லம்மா, நின்ன இடத்துல ரவுண்ட் அடிக்கணும். அப்புறம் தான் கண்ணை திறந்தே விநாயகனை பார்க்கணும். நீ பார்த்தது விநாயகனா? அதனால நம்ம ஆளுங்க என்ன பண்ணி வச்சாங்க பாருங்க, சித்தர்னு ஒரு வார்த்தை இருக்கு. சித்தத்தை தயார் செய்பவன் சித்தர். அவனுங்களெல்லாம் ஒரு கிரௌட் வந்து சாவச்சாங்க. சித்திரவதைன்னா டார்ச்சர் நினைச்சுக்க போறீங்க, சித்தர்கள் எல்லாம் வதையை செஞ்சுட்டாங்க. அதுதான் சித்திரவதை. நல்லா புரிஞ்சுக்கணும். அவனு உங்களுக்கு மாய மந்திரம்லாம் சொல்ல, உனக்குள்ள இருக்கிறத வச்சு உன்னை உயர்த்துறதான். அதுல ஒரு ப்ரோசஸ் இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சுல. அதனால அவங்க டெக்னிக்லாம் சொல்லுவாங்க. எங்கெல்லாம் மூளை இருக்கோ அங்கெல்லாம் விநாயகர் இருப்பான். அவன் சொன்ன மூளை இது. நம்ம ஆளுங்க மூளைக்கு விநாயகர் வச்சிருவோம், பாத்திருக்கீங்களா? ஏன் நம்புவீங்களான்னு தெரியலையா? இருக்கானுங்க குருஜி. அந்த 2 மூளை ஒண்ணு செஞ்சுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? டென்ஷனா இருக்கும். ஏன் மூளையில புள்ளியார் இருப்பான்னு சொல்லிட்டான். புள்ளியார் இருப்பான், நீ வச்ச புள்ளியார். ஆமா மூளை இருக்குல்ல குருஜி. அவன் சொன்ன மூளை இதுடா கண்ண. உன் வினைக்கெல்லாம் நாயகன் யாரு? இவன். அப்போ புள்ளியாரை நீ கும்பிடுனாலே 2 பிரின்சிபல். சார் என்ன செய்ய போறாருன்னு தெளிவா இருக்கணும், செய்யறதுக்கு ஆக்ஷன்ல இருக்கணும். அதனாலதான் அந்த விநாயகன் பேரே. இப்ப நீ என்ன பண்ற, வினையும் கிடையாது, விஷனும் கிடையாது, ஆக்ஷனும் கிடையாது. இவர் போவாரு, புள்ளியாருக்கு லிப்கிஸ் அடிப்பாரு, புள்ளியாரி இப்போ உனக்கு நொட்டுவார். அப்படிதானே? அப்படிதானே? வினையும் இல்ல, அந்த வினைக்கான ஒரு நோக்கமும் இல்ல. உனக்கெல்லாம் புள்ளியார் ஹெல்ப் பண்ணா புள்ளியாரோட ஸ்டாண்டர்ட் என்ன ஆகும்? அப்ப நீ புள்ளியார கும்பிடுறியா, இல்ல உன்னுடைய மென்டல் ஸ்டேட்டஸையும் பிரெயினுடைய கேப்பபிலிட்டியும் பிஃபோர் யூ கெட்டிங் இன்டு ஆக்ஷன் ரெடி பண்ணானா? நாட் ஓன்லி ஃப்ரம் யுவர் சைட் பட் ஆல்சோ டு ப்ரொவைட் ஃப்ரம் த யூனிவர்சல் சைட் ஆர் ஃப்ரம் த டிவைன் சைட், ஃப்ரம் த இயற்கை. அதனால விநாயகர் கும்பிட்டா 3 விஷயம். ஒன்னு என்ன, வினைக்கெல்லாம் நாயகன். இன்னொன்னு தடங்களை நீக்குபவன், செயலில் துணை வருபவன். 3மே உனக்கு யார் இருந்தாதான், மூளை வேலை செஞ்சாதான். குருஜி இதெல்லாம் டிசைட் பண்ணி தான் பிஃபோர் ஐ கோ டு ஸ்லீப் என்ன மெடிடேஷனே பண்ண வச்சாரா? மெமரின்னு ஒன்னு இருந்தா அது முக்கியம் கிடையாது. எபிலிட்டி டு ரீகலெக்ட் த மெமரி இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்டா. அதுக்கு தான் நமக்கு எமோஷனல் மெமரி, பர்செப்ஷன் மெமரி, இன்டியூஸ்டு மெமரின்னு 3ஆ சொல்லி மெடிடேஷன்ல என்ன வேணுமோ பார்த்தா அது என்ன மெமரி குருஜி சொல்லியிருக்காரு? காஸ்மிக் மெமரியா? சோ எனக்கு பேட் மெமரி இப்போ கேம்பஸ்ல இருந்து வந்தா கூட இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு குட் மெமரி நான் மெடிடேஷன்ல கிரியேட் பண்ணிட்டேன்னா, ஈவன் தோ ஐ ஹேவ் 10,000 பேட் மெமரி ஃபார் தட் சிச்சுவேஷன், that one memory is not from the physical body but created with the physical body without losing conscious with the non-physical body. So that will take the priority to make sure I will not land up in a negative situation. அவ்வளவுதான். இதை ஏன் பண்ண மாட்டற? வேற ஏதோ எதிர்பார்க்குறீங்களே. பட் எத்தனை பேருக்கு நான் பேசுறது கனெக்ட் பண்ண முடியுது? இங்க நீங்க வந்தீங்கன்னா அலர்ட்டா இருக்கணும், அவேர்னஸோட இருக்கணும். சீரியஸாலாம் இருக்க தேவையில்லை, சின்சியரா இருந்தா போதும்.
நீ சீரியஸா இருக்கன்னு தெரிஞ்சாலே சூப்பர். உனக்கு நீயே சொல்லிக்கோ, ஏதோ ஒண்ணு நடக்கிறது பிடிக்கல, இல்ல நடக்க போறது பயமா இருக்கு, அங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் விஷனை, அங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோ. இல்ல குருஜி நான் ஹாப்பியா தான் இருக்கேன், சூப்பர், அப்படியே பெல்ட் அடிச்சிரு, எப்பா ஹாப்பியா இருக்கேன், நத்திங் கேன் பி அட்டைன், இட் கேன் ஒன்லி பி. இதை கண்டினியூ ஆகும், அங்க திரும்பி ஸ்டார்ட் பண்ணிக்கோ. நீ மிஸ்ஸே ஆக முடியாதே. நான் ஒன்னும் அப்படியே ஏமாத்தலையே, கமான் ஹேவ் a focus, அப்படியே ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடு, ஒரு 10,000 கம்பெனி கட்டு. எதை கட்டினாலும் அப்துல் கலாமா இருந்தாலும் அவர் பாவம் பேசும் போதே இறந்தார் மனுஷன். இந்த மனுஷன் ஒரு 20 வருஷம் வாழ்த்தோன்னு அது பார்க்க போதா? இந்த உடல் காலத்துக்கு உட்பட்டது, ஆனா இறைவன் காலத்தை மீறியவன். அதுக்கு அர்த்தம் என்ன? திரும்பியும் வேற உடம்போட வந்து உன் கர்மாவை நீ அனுபவிக்கணும். அதனால யங்ஸ்டர்ஸ் வந்து சம்டைம் நான் இந்த சாஸ்திரத்தை பத்தி பேசும்போது நீங்க குருஜி சாமியை பத்தி பேசினாலும் எடுத்துக்க போறீங்க, எனக்கும் புள்ளியாருக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போ நீங்க இந்த ப்ரோசஸ் புரிஞ்சிருச்சா? ஃபோக்கஸ் இல்லாம கொட்டினாலும் வேஸ்ட், தலை தான் வலிக்கும். அதே அந்த இப்போ கேம்பஸ் நியூரோ கோர்டெக்ஸ்லாம் வேலை செய்யாது, நெத்தி வலிக்கும், புடச்சிக்கும். உன்னை கொட்டி பாரு ஒண்ணுமே பண்ணாம. ஸோ அதாவது அப்பப்போதான் செய்யணும். டன். எவ்வளோ தப்பு செஞ்சிருக்கலாமா, இது வரைக்கும் நல்லவனா இருந்து இனிமே தப்பு செய்ய போறப்பார், அதுதான் நடக்காம இருக்கணும். நேத்து வரைக்கும் குடிச்சிருக்கலாம், சூப்பர், இனிமே குடிக்காத. 40 வயசு வரைக்கும் குடிக்காம இருந்துட்டு 42 வயசு வரும்போது அவனுடைய பொண்ணோ இல்ல பையனோ அடிபட்டு செத்துட்டான்னு குடிக்காரனா மாறி வந்து நிக்கிறவனோட, இது வரைக்கும் நீ குடிக்காரனா இருந்த, இன்னைக்கு உன் பையன் வந்து சொல்றான், என்னப்பா தொப்ப பெருசா இது பானை மாதிரின்னு, குடிக்கிறத விட்டுற, எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிற, 2 வருஷத்துல 6 பேக்லாம் வேணாம், அந்த ஃபேமிலி பேக் இல்லாம வந்து உட்கார்ற, இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணி இது போதும் எனக்கு. மனுஷனாலே இன்னொரு மனுஷனை குறை மட்டும்தான் சொல்லுவான், இல்ல அதை மட்டும்தான் செய்வான். ஏன்னா நீங்க செஞ்ச தப்ப நீங்களே மறந்தாலும் இந்த உலகம் உங்க முன்னாடி அதை எடுத்து வைக்கதான் போகுது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க 50 வயசா இருக்கலாமா, 10th ஸ்டாண்டர்ட்ல பீடி பிடிச்சிருப்பீங்க. எப்போ? 10th. உங்க ஃப்ரெண்டு உங்களை பத்தி வேற எவன்கிட்ட சொல்லுவான், ஏய் அவன் 10th மோசமான பையன்டான். உங்களை அவன் கடைசியா எப்ப தெரியுமா பார்த்திருப்பான்? 10th தான் பார்த்திருப்பான். எத்தனை பேருக்கு நான் சொல்ற பாயிண்ட் புரியுது? யாரும் அனுபவிச்சுங்க அந்த மாதிரி இருக்கீங்க? 10th படிக்கும் போது உங்களுக்கு என்ன வயசு இருந்திருக்கலாம்? ஒரு 16 வயசு, அவ்வளவுதானே. மேக்ஸிமம் 16 years when you're studying 10th standard. As of now you're what, 50, a gap of 34 years. People will be like that. People will be like that. So we are not here to change anybody. Cigarette smoking is injurious to health. இது மனுஷனுக்கு தெரியாதா? எஸ் ஆர் நோ? அப்புறம் ஏன் இன்னும் சிகரெட் மேனுஃபேக்சர் பண்றான்? இவனுங்களாம் நான் உட்காந்து கிளாஸ் எடுக்கணுமா? அப்பா குழந்தை சூப்பாதப்பா கையெடு அப்படின்னு சொல்லணுமா? உங்களுக்கு அது புத்தி வேணா? சிம்பிளா நீங்க உலகத்தை பாருங்க. சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் வாட்? இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மனுஷன் தயாரிச்சானா இறைவன் படைச்சானா? அதை நிறுத்தலாமா நிறுத்த முடியாதா? ஏன் இன்னும் நிறுத்தல? அவ்வளவுதான் உலகம். எவனுக்கும் உன் மேல அக்கறை கிடையாது, எவனுக்கும் உன் மேல அக்கறை கிடையாது. ஜாக்கிரதையா இரு. நீ எப்ப ஜாக்கிரதையா இருக்க முடியும்? உனக்கு உன் மேல அக்கறை இருக்கணும், அப்பதான் இக்கரையில இருந்து அக்கறைக்கு போக முடியும். அவ்வளவுதான் விஷயம்.